வணக்கம். இது அமெரிக்காவிலேருந்து முருகன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்டர்நெட்டில் நிறையா யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்கு. கந்த சஷ்டி கவசத்தில் நிறைய கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு அம்மணி போட்டுட்ருக்காங்க. சரவணா பவ அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு அது என்ன பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். கந்த சஷ்டி கவசம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள் நிறைய அதுக்குள்ளே இன்பில்ட், அதாவது உள்ளே பொதிஞ்சு வச்சுருக்காங்க. மந்திரங்களை வெளியே சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு நாள் 31 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அறிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் மசமாய் திசைமன்னர் என்பர் சேர்ந்த அங்கு அருளுவர் அப்படின்னு பெருசாக அதில் போயிட்டே இருக்கும். அதாவது அதில் பலன்கள் என்னன்னு ஒரு சின்ன சின்ன வரிகளுக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அதுதான் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா இதில் பெரிய ரகசியம்னு ஒன்றும் கிடையாதுங்க. அது எதுக்காக மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியணும். சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது தெரிய தேவையில்லை அப்படிங்கிறதான் அதோட உண்மையான காரணம். மற்றபடி அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. உண்மையான தேடல் இருக்கவங்களுக்கு யாராவது ஒரு குருமுகமாக அது அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரியும். புத்தக புழுவாகவும் இல்லை இன்டர்நெட்டில் சும்மா சர்ச் பண்ணி என்ன அர்த்தம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிளாக்ல எதையாவது எழுதிட்டு போயிருப்பாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணாமல் படித்தா கடைசியில் குழப்பமும் பலன்கள் எதுவுமே கிடைக்கலைன்னு ஒரு விரக்தியும் தான் மிஞ்சும். அதனால் தயவு செஞ்சு ஒரு சில மந்திரங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை படிச்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு. அது மாதிரி தாங்க இதுவும். இந்த பதிவில் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம தெரியாமல் மறைபொருளாக வச்சுருக்காங்கங்கிறத கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ்களை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். கடவுள் சிவனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குங்க. அதில் நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, எப்படி வேணாலும் சொல்லுங்கள். இது பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் 5 எழுத்து இருக்கிறதுனால பஞ்சாட்சரம். அது மாதிரி கடவுள் முருகனுக்கு ஒரு 6 எழுத்து மந்திரம் இருக்குது. இது முருகனுடைய வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் முருகனே வருவார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் 6 எழுத்து உரியது. சரவண பவ. இதை சடாச்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ச ர வ ந ப வ இந்த 6 எழுத்தையும் வச்சு நம்ம சாதாரண மக்களுக்கு இந்த 6 எழுத்துவே 6 எழுத்தே மிகப்பெரிய மந்திரம். நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சா அப்படின்னா செல்வம், ரா அப்படின்னா கல்வியை கொடுக்கறது, வா அப்படின்னா முக்தியை கொடுக்கும், நா 3 சொல்லி நா அப்படி போட்டால் பகை எல்லாத்தையும் வெல்லும், பா என்பது இந்த காலம் கடந்து ஒரு நிலையை கொடுக்கும், வா என்பது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ சரவண பவ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான உடம்புல இருக்க நோய்கள் நீங்குது, செல்வம் கிடைக்குது. உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே 6 விதமானதும் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு இதை மீறி என்ன வேணும்? பட் இந்த மந்திரத்தை இவங்க கந்த சஷ்டி கவசத்தில் சொல்லும்போது இந்த மந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு விளக்கி சொல்கிறதுக்காக இந்த மந்திர உச்சாரணங்கள் வர்றது மாதிரி அதை மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒருத்தரை நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் தூரமாக ஒருத்தர் இருந்ததை அதே எழுத்து தான் வா, அதை எப்படி வான்னு கத்துவீங்க இல்லைன்னா ஓன்னு கத்துவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எப்படி உச்சஸ்தானியில் அதை ஒரு மந்திர சத்தங்கள் வர்றது மாதிரி அதை இதே சரவண பவாவை வாவை மாற்றி வாங்கிற எழுத்துக்கு பதிலாக ஹா அப்படின்னு அந்த கந்த சஷ்டி கவசத்தில் எழுதியிருப்பார். ரவண பவச ரர ரர ரி 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 அப்படின்லாம் அந்த எழுத்துக்கள் வரும் பார்த்தீங்களா. அதில் சரவண பவ அப்படிங்கிறது தான் சரஹண பவ அப்படிங்கிறத மாற்றி 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 6 விதமாக எழுதியிருப்பார். இதைத்தான் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிற பெரிய மந்திரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஒருத்தருங்க யூடியூப்பில் போட்டு அது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது அவங்க சொன்னது ஒரு தவறான கருத்து. இது அந்த ஒரு நாள் 36 கொண்டு அப்படின்னு அவர் சொன்ன அந்த மந்திரம் கிடையாது. அந்த மந்திரம் அது உரு அப்படிங்கிறது நம்ம பிளாக் மேஜிக்கில் பில்லி சூனியம் அப்படிலாம் செய்வோமே, அது மாதிரி பில்லி சூனியம் பண்ணலாம்.
அது அஷ்ட கர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பேசாமல் மறுக்க எல்லாருமே வந்து அது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னோம்னா, சாப்பாடு வந்து நல்லா இருக்கா, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கையை கழுவிட்டு வெளியே வந்துடணும். இதை விட்டுவிட்டு உள்ளே போயிட்டு சமையக்கட்டில் வந்து எப்படி வந்து சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளே பார்க்க போனோம்னா, அங்கே அடுப்படி கழுவாமல் கிடக்கும், குப்பையாக கிடக்கும். அவன் எங்கேயாவது வேர்வையில் நின்றுக்கிட்டு வேர்வையை வலிச்சிட்டு துண்டை கக்கத்தில் இடிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு வந்து வாந்தி வந்துடும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு கடவுள் வழிபாட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு நல்லதை கொடு, எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு நான் எல்லோரும் நல்லா இருக்கணுமாப்பா அப்படின்னு சாமியை கும்பிட்டு நிம்மதியாக எந்திரிச்சு வர்றதை விட்டுட்டு, அஷ்டம்னா 8ங்க. இதில் 8 விதமான சக்திகளை நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி அடையலாம். அதாவது வசியம், தம்பனம், மோகனம், உச்சாடனம், பேதனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், மாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரணம்னா அடுத்தவனை கொள்வது. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இதெல்லாம் இந்த சரவண பவ அப்படிங்கிற வார்த்தைகளவே மாற்றி போட்டு வச்சு, இது மந்திர சொல். இதோடு சேர்ந்து ஒரு யந்திரம் வரைஞ்சி இதுக்கு தேவையான ஒரு மூலிகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எப்படி ஒரு விளக்கு போடணும், எப்படி கோலம் போடணும் அப்படின்னா வந்து ஒரு பில்லி சூனியம் பண்ணுறவங்க மந்திரவாதிகள் எல்லாம் இதே முருகன் மந்திரங்களை வச்சுக்கிட்டே வந்து அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மந்திரத்தை ஆக்கி அவங்க தேவையானதை வந்து அதை நிறைவேற்றிக்குவாங்க. இதில் இந்த வசியம்னா வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இதை வந்து வசியம் பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களை வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி பண்ணி நம்ம சொல்கிறத கேட்டு அவங்க அடிமையாக இருக்கிற மாதிரி பண்ண வைப்பாங்க இந்த வசியத்தில். மோகனம் அப்படின்னா நம்மளை யார் கண்டாலும் நம்மளை வந்து காதலிக்கணும், நம்மளை பார்த்து மோகிக்கணும்னு. இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதது இல்லையா? அந்த மந்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ஸ்தம்பனம் அப்படின்னா, தம்பனம்னா என்னை பார்த்தவன் அப்படியே செயல் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னை பார்த்து நிற்கணும். அப்போ ஆகர்ஷணம் அப்படின்னா வந்து காந்தத்தில் வந்து எப்படி இரும்பை பிடிச்சி இழுக்குதோ அது மாதிரி என்னை பார்த்த உடனே எல்லோரும் ஓடி வந்து ஒட்டிக்கணும். உச்சாடனம்னா யார் வேணாலும் எனக்கு முன்னாடி எவன் வந்தாலும் அவன் என்னை பார்த்தவொடனே கிறுக்கு பிடிச்சி அந்த இடத்த விட்டே ஓடி போயிடணும். அப்புறம் என்னோடய எதிரிகளால் நான் சாடானா செத்து போயிடணும். இந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து இதை உட்காந்து சரவண பவன் திருப்பி இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 11 தடவை காலைல எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே ஒரு குளிக்கிறீங்களா, சரவண பவன். அதே மந்திரம் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்திட்டு போவோமே, சரவண பவ. நைட்டு படுக்க போகிறீங்களா, 11 தடவை சரவண பவ. அவ்வளோதான், சொல்லிட்டு படுங்க. அவ்வளோதான், தேவையானது எல்லாமே உங்களுக்கு முருகன் கொடுப்பார். நமக்கு அதை தவிர இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் மந்திரம் இது எதுவும் தேவையில்லை. இந்த 36 மந்திரங்கள் 36 முறை உருக்கொண்டு இதை வந்து இந்த மந்திரங்களை வந்து இது சடாச்சர மந்திரங்கிற இது வந்து அவர் சொல்லலை. கந்தசஷ்டி கவசத்தில் வந்து அந்த அம்மா வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கிறது வந்து அது சரியான புரிதல் கிடையாது, புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்துக்கும் அவங்க சொன்ன 36க்கும் சம்மந்தமே கிடையாது. இது 6 தடவை 36ன்னு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் மந்திரம் அதை பொது வெளியில் சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா நான் சொன்ன அதே ரீசன்னால தான். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஆனால் இதுவே நீங்கள் அந்த ஹோட்டலில் யார் வேலை பார்க்க போகிறேன்னு இருக்காங்களோ அவங்க அந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த முதலாளி அவளுக்கு கிச்சனுக்கு ஒழுங்காக க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு போகிறாரா, அவர் பார்க்கலாம். ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வர்றாரா, அந்த கிச்சன் க்ளீனாக இருக்காரா, அவர் பார்க்கலாம். அது மாதிரி வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை, எனக்கு குடும்பமே தேவையில்லை, எனக்கு குடும்பம் குழந்தைங்க எதுவும் தேவையில்லை, நான் சாமியாராக போகிறேன், நான் இனிமேல் பிறக்கவே தேவையில்லை, நான் பிறவி எல்லாத்தையும் விட்டு போகிறேன் அப்படின்னு உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க யார் அதை போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து குருமுகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து வயசானவங்க இனிமேல் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் இன்னொரு தடவை பிறக்க வேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது உண்மையான குருமார்கள் நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இது உண்மையான இந்த 36 இந்த உருக்கொண்டுன்னு இருக்கே, இது என்ன மந்திரம் அப்படின்னு முருக பற்றி தெரிஞ்ச ஒரு குருமார்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. அதை தவிர இந்த மாதிரி இன்டர்நெட்லேயோ வேறு யாரோ வந்து ஏதாவது சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வருத்தி கொள்ள வேணாம். சரி, இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நன்றி.